ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓமுருகா சேனல். கிராம உதவியாளர் பணிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. எந்த மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரம்பலூர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சேலம், ராணிப்பேட், செங்கல்பட்டு, ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணல. 7 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அபிஷியல் வெப்சைட்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எந்த கிராமத்துல எந்த தாலுக்கால எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் இருக்கு. சோ சீக்கிரமாவே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் டெய்லியுமே உங்களுடைய மாவட்டத்துக்கான வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுல மட்டும்தான் உங்களோட வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வேகன்சி டீடைல்ஸ் பத்தி தெரியும். அதாவது உங்களுடைய தாலுக்கால எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும், உங்க கிராமத்துல கிராம உதவியாளர் பணிக்கான வேகன்சி இருக்கா அப்படிங்கிற டீடைலையும் நீங்க அங்க போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாருக்கும் இந்த ஜாப் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கிராம உதவியாளர் அப்படின்னா என்ன, அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன, இந்த ஜாப்புக்கு நம்மள அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பை முன்னாடிலாம் கிராம தலையாரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனா நாளடைவுல இந்த மாதிரி தலையாரி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இப்போ வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜாப் ஆனது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழே தான் செயல்படுது. இந்த ஜாப் நீங்க தாலுகா ஆபீஸ்ல பிஓக்கு கீழே தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க எந்த கிராமத்தின் கீழே உதவியாளரோ பணி செய்யறீங்களோ அந்த கிராமத்துடைய ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த கிராமத்துல எவ்வளவு நிலங்கள் இருக்கு, நன்சை நிலம் எவ்வளவு இருக்கு, புன்சை நிலம் என்ன இருக்கு, அதுல எந்த மாதிரியான பயிரிடுறாங்க, இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அத பத்தின அப்டேட்ஸ நீங்க விவோக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ங்க. இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கர் எல்லாம் கிடையாது. நீங்க இந்த ஜாபுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். சோ காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிறைய பேரு நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த ஜாபுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் கேக்குறாங்க. சோ இந்த ஜாபுக்கு நான் எதுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பீங்க. கண்டிப்பா இந்த தப்பு பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரமோஷன் ஆகி ரொம்ப சீக்கிரமே வேறொரு பதவிக்கு இந்த ஜாப்ல இருந்து மூவ் ஆக முடியும். நீங்க இந்த கிராம உதவியாளர் பணியில வேலை புரிந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு இந்த ஜாப்ல இருந்து உங்களால மூவ் பண்ண முடியும். அதாவது தாலுகா ஆபீஸ்லயே ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் அல்லது விஓ இந்த மாதிரி ஜாப்பு கூட நீங்க ப்ரொமோட் ஆகி போக முடியும். இந்த ஜாபுக்கு 10th குவாலிஃபிகேஷன்ங்கிறதுனால ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாம். அப்படிங்கிற போது இதுக்கான காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்க தமிழ் வழி கல்வியில உங்களுடைய எஜுகேஷனை முடிச்சிருந்தாலும் இல்ல நீங்க முதல் பட்டதாரியா இருந்தாலும் இந்த ஜாப்ல உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. கிராம உதவியாளர் வேலையில இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அரசு ஆணைகளை அறிவித்தல். அதாவது கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு அரசோட உதவி திட்டங்களும் அரசோட சலுகைகள் இந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே போகாம தெரியாம இருக்கும். இந்த மாதிரி டீடைல்ஸ நீங்க மக்கள் கிட்ட எடுத்துரைக்கிறது உங்களுடைய முக்கியமான பணியா இருக்கும். கட்டணம் வசூலித்தல். அதாவது நிலவரி, வீட்டு வரி இந்த மாதிரி வரியெல்லாம் செலுத்தாத மக்கள்கிட்ட இருந்து செலுத்த சொல்லி அவங்க கிட்ட இருந்து கட்டணம் வசூலிக்கிறதும் ஒரு ஜாப் தான் உங்களுக்கு. நிலை விவரங்களை பராமரித்தல். அதாவது கிராமப்புறங்கள்ல கோயில் இடம்லாம் நிறைய இருக்கும். அந்த கோயில் இடங்களையும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்களையும் யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ பத்தியும் நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். அறிக்கை தயாரித்தல். அதாவது உங்க கிராமத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க அப்படின்னாலும், கோயில் திருவிழாக்கள் அப்படி இல்லைன்னா உங்க கிராமத்துல ஏதாவது கட்சி கூட்டங்கள் நடத்துறீங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க விவோக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதிகாரிகளுக்கு உதவுதல். அதாவது விஏஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாலுகா தாசில்தார்
இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த கிராமத்தை பொறுத்து நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிராமத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சமூக அமைதி காத்தல், அதாவது அந்த கிராமத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை நேர்மையான அறிக்கைகளை வழங்குறதும் உங்களுடைய முக்கியமான பணியா இருக்கும். இந்த ஜாப் அப்படிங்கறது உங்களுடைய தாலுகா ஆபீஸ்ல விவோ கீழே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆபீஸ் ஒர்க் தான். தேவையான பட்சத்துல மட்டும் நீங்க கிராமங்கள்ல வந்து உங்களுடைய டீடைல்ஸ கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு வேலைக்கான நேரம் அப்படிங்கிறது காலையில 10 மணிக்கு போயிட்டு நீங்க சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு. ரொம்ப முக்கியமா உங்க கிராமத்துல அப்படி இல்லைன்னா அருகில் உள்ள உங்க தாலுகாலே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல 10th கம்பல்சரி. நீங்க 10th தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா தேர்ச்சி பெறவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனா 10th படிச்சிருக்கணும். இந்த கிராம உதவியாளருக்கான ஊதியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே 11,100, அதாவது 11,100 ரூபாய் கொடுக்கறாங்க. 35,100 ரூபாய் வரைக்கும் இந்த கிராம உதவியாளருக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சுட்டு நீங்க ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த 35,000 தாண்டி நீங்க சேலரி இதுல ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாபுக்கான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறதுனால ஊதிய நிலைத்தன்மை, அதாவது மந்த்லி உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிடும். மற்றும் ஓய்வு நலன்கள் உள்ளது. அதாவது நீங்க ஜாப இருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தில இருந்து எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அதாவது ஓய்வூதிய திட்டம், பென்ஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாப்ல இருந்து கிடைக்கும். அடுத்ததா உங்க சொந்த ஊர்லயோ அல்லது உங்க தாலுகால மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். இந்த ஜாப் மூலமா உங்க கிராமத்துல இருக்க மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை எடுத்துரைக்கிறதுனால மக்களுக்கிடையே உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மேலதிக அரசு பணிக்கான வாய்ப்பு, அதாவது இந்த ஜாப்ல கண்டிப்பா நீங்க அடுத்த கட்ட எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எழுதி நீங்க ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வும் இந்த ஜாப்ல இருந்து பெற முடியும். எந்த ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டாலே அதுல கஷ்டங்களும் இருக்கும், நஷ்டங்களும் இருக்கும், நன்மைகளும் இருக்கும். அது மாதிரி இதனுடைய கஷ்டங்கள் என்னென்ன, சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பொதுமக்கள் அழைப்புகளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும். அதாவது உங்க கிராமத்துல இருந்து மக்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்க அவங்களுக்கு பொறுமையா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அவசர வேலைகளை கூடவே வர வேண்டியிருக்கும். அதாவது மழை, தீ விபத்து, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறப்ப நீங்களும் அவங்க கூடவே நின்று மக்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும். மழை பெய்யுது, புயல் அடிக்குது, அதனால நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கிற ரீசன் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க அந்த களத்துல இறங்கி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சவாலா இருந்தாலும் நீங்க சமாளிக்கணும். அந்த கிராமத்துல ஆல்ரெடி ரேஷன் ஷாப் இன்டர்வியூ அல்லது அங்கன்வாடிய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிதான் மதிப்பெண்கள் வழங்குவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாதிரிதான் மதிப்பெண் வழங்குறாங்க. ஒன்னே ஒன்னு அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா, 2 வீலர் அல்லது சைக்கிள் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஓட்ட தெரிஞ்சாலே இதுக்கு போதுமானது. உங்களுடைய எஜுகேஷன் லெவலை பொறுத்து இதுல மார்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க 9th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்களும், நீங்க 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 மதிப்பெண்களும், நீங்க டிகிரி ஹோல்டர்ஸா இருந்தா உங்களுக்கு 10 மதிப்பெண்களும் இந்த ஜாப்ல. அடுத்ததா உங்களுக்கு சைக்கிள் மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 5 மதிப்பெண்களும், உங்களுக்கு ஸ்கூட்டி அல்லது 2 வீலர் ஏதாவது ஓட்ட தெரிஞ்சு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா 7 மதிப்பெண்களும், உங்களுக்கு 4 சக்கர வாகனம் அதாவது கார் ஏதாவது ஓட்ட தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல ஓட்டுநர் உரிமம் இருந்தால் உங்களுக்கு 10 மதிப்பெண்களும் கொடுக்கறாங்க. அடுத்ததா படிக்கும் மற்றும் எழுத்து திறன், அதாவது ஒரு பேராவை கொடுத்து உங்ககிட்ட படிக்க சொல்லும் பொழுது தமிழ்ல தான் இருக்கும். நீங்க அதை நல்லா படிக்கும் பட்சத்துல உங்களுக்கு 10 மதிப்பெண்களும். அடுத்தது எழுத்து திறன், அதாவது உங்ககிட்ட ஒரு டாபிக் கொடுத்து கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அதை நீங்க எந்த ஒரு பிழையும் இல்லாம எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 30 மதிப்பெண்களும் கொடுக்கறாங்க. அடுத்ததா பிறப்பு சான்றிதழ் மற்றும் தற்போதைய முகவரி சான்றுடன் உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது நீங்க அந்த ஜாப்ல எந்த கிராமத்துல வேகன்சி இருக்கோ அந்த கிராமத்துக்கு ஜாப் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் அப்படிங்கிற
அதாவது உங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட இப்போ பர்த் சர்டிபிகேட் இருக்காது. சோ நீ உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டை உங்களுடைய ஐடி ப்ரூஃபா இந்த இடத்துல கொடுக்க முடியும். அடுத்த கட்டமா இந்த 3 பேரு உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதாவது யார் அப்படின்னா வட்டாட்சி, வருவாய் வட்டாட்சியர், வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தனி வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு துணை வட்டாட்சியர். இந்த 3 பேரும் வழங்கக்கூடிய மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாபுக்கான சராசரியான மதிப்பெண்ணை எடுக்கிறாங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான டீடைல்ஸ். அதாவது இந்த ஜாப் இப்படிதான் இருக்கும். ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப். நீங்க ரேஷன் ஜாப் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஜாப்லாம் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன், அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்துற ஜாப் தான். அது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அதே மாதிரி அங்கன்வாடி ஜாப் கூட அவங்க ஓய்வூதியம், அதாவது காலமுறை ஓய்வூதியம் தான் வழங்கிட்டு இருக்காங்க. அதை கூட கவர்மெண்ட் ஜாப்பா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. ஆனா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு பியூர்லி கவர்மெண்ட் ஜாப் தான். சோ நீங்க தயங்காம இந்த ஜாபுக்கு மேலும் இன்னொரு வீடியோல இந்த ஜாப்ல எந்த மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த இன்டர்வியூ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.